அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாக்யா பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எழுதலாமா? குரூப் 2ஏ எழுதலாமா? எத எழுதுறதுன்னு தெரியலையே! ஆனா ஒண்ணு, இப்பவே நீங்க முடிவு பண்ணா மாத்திரம் தான், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து ஃபோக்கஸா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இப்பவே முடிவு பண்ணிடுங்க. குரூப் 2 எழுதணுமா? இல்ல 2ஏ எழுதணுமா? எதனால இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா நடந்த குரூப் 4லயே பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய தப்பு பண்ணியிருப்போம். என்னென்ன தப்பு பண்ணியிருப்போம்? ஷேட் பண்றதுல தப்பு பண்ணியிருப்போம். இப்போ 4 ஆப்ஜெக்டிவ் இருக்குன்னா, இதுல என்ன பண்ணியிருப்போம்? ஏன்னு தோணியிருக்கும். ஆனா வந்து என்ன பண்ணியிருப்போம்? பிய ஷேட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் வந்தா எனக்கு செட் ஆகாது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, தயவு செஞ்சு ஃபோக்கஸா 2வ படிங்க. இன்னொன்னு இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, மேத்ஸ் எனக்கு வரவே வராதுன்னா, தயவு செஞ்சு குரூப் 2வ ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. எதனால இப்படி சொல்றேன்னா, பிலிம்ஸ்க்கு மாத்திரம் தான் நம்ம மேத்ஸ் 25 மார்க்குக்கு 25 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? எதனால? பிரிலிம்ஸ்க்கு 2ஆ இருந்தாலும் சரி, இல்ல 2ஏவா இருந்தாலும் சரி. நம்ம என்ன பண்ண போறோம்? 25 கொஸ்டின் மாத்திரம் தான் நம்ம பிரிலிம்ஸ்க்கு அட்டெண்ட் பண்ண போறோம். எனக்கு மேத்ஸ் வரவே வராதுன்னா, தயவு செஞ்சு குரூப் 2ஏ ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததா சொல்லணும்னா, குரூப் 2ஏ எனக்கு வந்து சூப்பரான அப்ஜெக்டிவ் டைப் எல்லாம் செம்மையா பண்ணுவேன்ப்பா. எனக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. மேத்ஸ்லாம் நான் வேற லெவல்ல போடுவேன். அப்படின்றவங்க நிச்சயமா நீங்க 2ஏ தாராளமா இப்போல இருந்தே ஃபோக்கஸ் பண்ணி மெயின் சிலபஸ் படி படிங்க தாராளமாக. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தீஸ் ஆர் தட்ன்னு ஞாபகம் வரும். ஏன்னு தோணும். ஆனா பிய ஷேட் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் தோணுன ஆன்ஸர ஷேட் பண்ணாம விட்டதுனால, பிய ஷேட் பண்ணியிருப்போம். ஆனா ஏ ஆன்ஸர் தான் கரெக்ட்டா இருந்திருக்கும். இது மாதிரியான தப்புகள்லாம் எனக்கு வரும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, தயவு செஞ்சு 2ஏ வாங்கிராதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இப்போல இருந்தே தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகே. சரி நம்ம இன்னொரு வாட்டி அந்த பேட்டர்ன் மாத்திரம் பார்த்துடலாம். ஓகே. குரூப் 2 குரூப் 2ஏ ஓகேங்களா? குரூப் 2ஏ. ஓகே. இதுல என்ன இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டிஸ்கிரிப்டிவ் டைப். எனக்கு நல்லா எழுத வரும் அப்படின்னா மாத்திரம் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ப நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தன யூனிட்னா 7 யூனிட் இருக்கு. மொத்தம் எத்தன யூனிட் இருக்குன்னா, 1லருந்து 7 யூனிட் இருக்கு. இந்த குரூப் 2ஏல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப் தான். இதுல மெயினா சொல்லணும்னா பார்ட் ஏ, பி சி அப்படின்னு சொல்லிட்டு 3 இதுவா பிரிச்சிருப்பாங்க. இதுல ஏல பார்த்தீங்கன்னா, 5 யூனிட் வந்து ஜிஎஸ் வரும். அடுத்தது பார்ட் பில பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் வரும். அதாவது ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வரும். சில பார்த்தீங்கன்னா, தமிழ் வரும். தமிழ் ஆர் இங்கிலீஷ். இந்த இடத்துல தான் நீங்க சூஸ் பண்ணவே முடியும் லாங்குவேஜ. ஆனா இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா, குரூப் 2ஆ இருக்கட்டும், 2ஏவா இருக்கட்டும், மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ். இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து குவாலிஃபையிங் பேப்பரா தமிழ எழுதிருவீங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க முன்னாடியே ஃபோக்கஸா இத பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. நீங்க சிஏ தானே எடுப்பீங்க. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் தானே எடுப்பீங்க. என்ன பர்ப்பஸ்க்காக நீங்க இதெல்லாம் பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. குரூப் 2ஏல என்ன சொன்னோம்? பார்ட் ஏல ஜிஎஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். மொத்தம் எத்தன யூனிட் சொன்னோம்? 5 யூனிட் வரும்னு சொன்னோம். 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 யூனிட் ஜிஎஸ் வரும்னு சொன்னோம். ஓகே. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் குடுத்துருக்காங்க. இதுல மாத்திரம் எத்தன கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க? 20 கொஸ்டின். ஆனா இந்த டாபிக் உள்ள பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே வரல. ஆனா ஒண்ணு, இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வரலன்னு சொல்லி போட்டிருப்பாங்க உள்ளார. ஆனா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ்ன்னு. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப்ல எழுதும்போது, மெயினா என்ன பார்க்கணும்னா, நம்மளுக்கு இப்ப ரீசென்ட்டா கீழடியில பார்த்தீங்கன்னா, 10ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ, அத வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாலும், நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ரெடி ஆயிரணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 2வதுலருந்து 5வது யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குள்ளுமே தனியாவே பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு கீழயும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2டே வார்த்தை ரொம்ப ஈஸியா அவங்க குடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் இதுதான். இதுல வந்து நம்ம ஏற்கனவே படிச்சது தான். மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது கீழ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அறிஞர் அண்ணா அண்ட் அதர் ஸ்காலர்ஸ்ன்னு மாத்திரம் தான் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க பிரிலிம்ஸ்க்கு படிச்சத இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சீங்கன்னா, இந்த யூனிட் 1 வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதாவது பாலிட்டிய தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, கடைசி வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ். இது இல்லாம இன்னும் வர 4 யூனிட் வந்து கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இல்லன்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளுக்குள்ள கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பாருங்க. ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எவிடன்ஸ் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி அண்ட் சங்கம் லிட்ரேச்சர்.
இந்த 4 வார்த்தை போதும் இதுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுல சொன்னோம் 73 அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி நீங்க படிச்சுக்கணும். பிளஸ் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க லாஸ்டா இந்த ஒரு வார்த்தைய குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கும்போது கூட பார்த்தோம். லோக்கல் கவர்ன்மெண்ட் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 6 டைம்ஸ் வந்து கிராம சபா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எத்தன டைம்ஸு? 6 டைம்ஸு கிராம சபா வைக்கணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து எலக்ஷன் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள நடத்தணும். ஒரு 27 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறக்காம இந்த இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ்லலாம் மெயின் ஹிஸ்டரிய நீங்க பேஸ் வந்து படிச்சிரணும். ஆனா, அதுக்குள்ள இப்ப என்ன கரண்ட் ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு அப்டின்ற கரண்ட் அஃபேர்ஸ வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நம்மளோட காலையில கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நடத்தணும்ல. சோ, அத நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட இத நீங்க கம்பேர் பண்ணி ஈஸியா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மென்ட் அப்டின்னு சொல்லியிருக்கோம். சோ, இதுல என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் இதெல்லாம் வந்தா பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸாவே வந்த டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஆனா இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க பேஸ் வந்து படிச்சிருக்கணும். அத வச்சு தான் வந்து நம்மளால இப்ப எழுத முடியும். அடுத்தது இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஓகே. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, நம்ம ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தும்போது, இதுக்காக கவர்ன்மெண்ட் வந்து புதுசா ஒரு ஃப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணதா நம்ம படிச்சோம். நம்ம டிஎன் கவர்ன்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமா இன்ஃபெர்டிலிட்டிக்காக ஒரு வார்டு தொறந்திருக்கிறதா நம்ம வந்து கரண்ட் ஈவென்ட்ஸ்ல படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? சோ இந்த சயன்ஸ் அண்ட் டெக் உள்ள பார்த்தீங்கன்னா, இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்ற ஒரு வார்த்தை வருது. சோ அந்த வார்த்தைய நீங்க எதோட மெர்ஜ் பண்ணிக்கணும்னா, இதோ இங்க வருது பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ். இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற வேர்ட குடுத்திருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பா இருந்தாலும் ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது, இத கேட்டாங்கன்னா, நீங்க தான் வந்து அத பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோசியல் தமிழ்நாடு அப்படி சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற டைட்டில் வருது. ஓகே. இதுல என்னப்பா முக்கியமா நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க லாஸ்ட்டா பாத்துக்கோங்க. எல்டர்லின்னு ஒரு வேர்ட் குடுத்திருக்காங்க. இந்த எல்டர்லிய நீங்க எதோட மெர்ஜ் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னா, ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, கிண்டியில முதியோர் மருத்துவமனை தொடங்கியிருந்தாங்க. அதுல என்னென்ன அப்டேஷன் அப்படின்னு சொல்லி பாத்திருந்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, பீப்பிள் வித் டிசபிலிட்டி, டிரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாம் வந்து டைட்டில் வந்திருக்கு. பீப்பிள் வித் டிசபிலிட்டி ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து புரொடெஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாரி கவர்ன்மெண்ட் ஜாப்ல எல்லாத்துக்குமே பிரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம ஓய்வூதியத்த உயர்த்தணும் அப்படி சொல்லிட்டும் வந்து பீப்பிள் வித் டிசபிலிட்டி வந்து புரொடெஸ்ட் பண்ணாங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஏற்கனவே 1% ரிசர்வேஷன் வந்து குடுத்திருக்காங்க. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா, கரண்ட் ஈவென்ட்ஸ்குள்ளார தான் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அது இல்லாம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்க இந்த எந்த டாபிக் எடுத்தீங்கனாலுமே பாத்தீங்கன்னா, அதோட ஹிஸ்டரிய ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது கரண்ட் ஈவென்ட்ஸோட அத மெர்ஜ் பண்ணி ஒரு 4 பாயிண்டாவது நம்ம அத எழுதுற மாரி பாத்துக்கணும். ஆனா இது அப்ஜெக்டிவ் டைப்ன்றதுனால நம்ம படிச்சு வச்சுக்கிட்டு ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஜியோகிராபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மென்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. ஜியோகிராபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மென்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி இங்க டாபிக் குடுத்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பிளான்ல பாத்தீங்கன்னா, இப்பதான் ரீசென்ட்டா வடிகால் அமைப்புக்காக நிதி ஒதுக்கி, அத வந்து செயல்முறையும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சது. சோ இதன்படி பாத்தீங்கன்னா, நீங்க மறக்காம வடிகால் அமைப்பு பத்தியும் இதுல படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் வந்து என்னென்ன முன்னெடுப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசென்ட்டா படிச்சிருப்போம். சோ இது ஒரு டாபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, இட் வில் டேக் லாங் டைம். சோ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறக்காம இந்த பேர்ட் சாங்சுவரிஸ் ஆகட்டும், ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம டிஎன் கவர்ன்மெண்ட் வந்து செஞ்சு தருது. சோ இதுல வந்து நீங்க என்ன டாபிக் எடுத்தாலும் சொன்ன மாதிரி தான் ஹிஸ்டரிய படிச்சுக்கோங்க. பேக்கிரவுண்ட் என்னன்னு நீங்க வந்துருங்க. ஓகே. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்காக நம்ம பார்த்தது. ஆனா ஒண்ணு, நீங்க அப்ஜெக்டிவ் டைப்ல படிக்கணும்னாலும் நோட்ஸ் எடுத்து மாத்திரம் தான் படிக்கிற மாரி இருக்கும். அப்படி நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா, இது வந்து நம்மளோட குரூப் 2க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே. குரூப் 2ல மொத்தம் எத்தன யூனிட்ன்னு சொல்லியிருந்தோம். 7 யூனிட் டிஸ்கிரிப்டிவ் டைப். அடுத்தது இதுல மெயினா பாருங்க. மாடர்ன் ஹிஸ்டரி
ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க மெயினா நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 2ஏல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் இருக்கும். குரூப் 2ல பார்த்தீங்கன்னா, இந்தியா பிளஸ் தமிழ்நாடுன்றது தான் மேஜர் ரோல ப்ளே பண்ணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியா பிளஸ் தமிழ்நாடு தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு வார்த்தைய வந்து குடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்தது தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். இதுக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட்டுக்குள்ளார நம்ம ஒரு ஒரு வார்த்தையா நம்ம பார்க்கிறோம்ல உடைச்சு. ஸோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, இத வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒண்ண வந்து குடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்ததா சொல்லணும்னா, சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு 3 டாபிக். 4த் டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்தது 5த் டாபிக் கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா. ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தான் குடுத்திருப்பாங்க. அடுத்தது ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, என்வைரான்மென்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் இன் தமிழ்நாடு. அடுத்தது 7த் டாபிக் இந்தியன் எக்கானமி வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீங்க மேஜரா எழுதணும்னா, இது 2 டாபிக்ல மாத்திரம் கரண்ட் அஃபேர்ஸ் வராது. மத்த எல்லாத்துக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு யூனிட்டுக்கு கீழயும் இதே மாதிரியே இங்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் யூனிட் இதுல குடுக்கல கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து இதுலயும் குடுக்கல. இப்ப எதுல குடுத்திருக்காங்கன்னா, யூனிட் 3ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைய குடுத்திருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு குடுத்திருக்க டாபிக்கோட கீழ வந்து ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்கன்னா, அப்ப நம்ம எவ்வளோ உன்னிப்பா பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த குரூப் 2ல மெயினா சொன்னது என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எழுத போறோம்? அத மறந்துறாதீங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்ம எழுதணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் 40 மார்க்கு. அந்த 2ஏல பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் கணக்கு குடுத்திருப்பாங்க. இதுல மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா, மார்க் கணக்குல குடுத்திருப்பாங்க. 50 மார்க்கு, 40 மார்க்கு, 60 மார்க்கு அப்படி சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. ஸோ இது மாரி மார்க் வைஸ் குடுத்திருக்காங்கன்னா, அப்ப நீங்க இதுல வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். 60 மார்க் அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுங்க. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அதுல பார்த்த 5 யூனிட்டுமே அப்படியே இதுக்குள்ளார வந்துரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, மறக்காம அதோட இத மெர்ஜ் பண்ணி படிக்க கத்துக்கோங்க. 2 ஆர் 2ஏ. ஆனா 5 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா, சேமா வரும். இதுல வந்து எக்ஸ்ட்ரா 2 யூனிட்ட ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருப்பாங்க அவ்வளோதான். எங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவோட அதுக்குள்ளருந்து உடைச்சு எடுத்து தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ்ன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து உடைச்சு எடுத்தது. அடுத்தது சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ்ன்னு குடுத்திருக்காங்கல்ல. இது தனி யூனிட்டாவும், அடுத்தது பாலிட்டி தனி யூனிட்டாவும் பிரிச்சிருக்காங்க. அதாவது சோசியல் இஷ்யூஸ், பாலிட்டி இது 2 யூனிட் ஆக்கிட்டாங்க. அடுத்தது மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, தமிழ் சொசைட்டி இத 2 யூனிட் ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. 4த் யூனிட் இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து நம்ம மெஷின் லேர்னிங் எல்லாம் 4 மந்த் கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிலாம் போய் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதோட பேஸ் என்னன்னு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைட்ஸ், கிரீன் நானோ டெக்னாலஜி, நானோ ஃபார்மிங் இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லருந்து ஒரு 1000 மாணவர்கள வந்து சைனாக்கு அனுப்புனாங்க. என்ன பர்ப்பஸ்க்காக அனுப்புனாங்க? அவங்க வந்து ஃபார்மிங் கத்துக்கணும். நவீன தொழில்நுட்ப முறை என்ன? விவசாயம்ல கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சொன்னோம் ஏற்கனவே. இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இன்ஜெக்ஷன், இன்ட்ராசைட்டோபிளாசம் ஸ்பெர்ம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மென்ட்டோட மெர்ஜ் பண்ணி நியூட்ரலா எழுத பழகிக்கோங்க. ஒரு சில கொஸ்டின்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களே விடை சொல்ற மாதிரியும் எழுதினா நல்லா இருக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா இதுலயும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா, இங்க பாருங்க விமன் அண்ட் மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ், இ-கவர்னன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு சொல்லி குடுத்திருக்காங்க. கவர்ன்மெண்ட் வந்து என்னென்ன இனிஷியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெக்னாலஜி ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், விமன் அண்ட் டெவலப்மென்ட்க்கு மார்ஜினலைசேஷனுக்கு ஆகட்டும், என்னென்னலாம் இவங்க முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்றதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, என்வைரான்மென்ட் இந்த டாபிக்லயும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற வார்த்தைய வந்து இவங்க ஃபைனலா குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 7த் யூனிட் இதான் லாஸ்ட். இதுலயும் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு வார்த்தை குடுத்திருக்காங்க. என்ன சொன்னோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எந்த டாபிக் வேணாலும் நீங்க எடுத்து ஒரு டாபிக் படிங்க. ஆனா, அது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்றத சேர்த்து படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமா சொல்ல வந்தது. ஓகே. குரூப் 2 அடுத்தது குரூப் 2ஏ என்ன டிஃபரன்ஸ் என்ன சேமா இருந்துச்சுன்றத அப்படியே ஒரு ஓவர் வியூவா பார்த்துடலாம். குரூப் 2ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருப்பாங்க. குரூப் 2ஏல தமிழ்நாடுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருப்பாங்க. ஓகே.
குரூப் 2 அண்ட் 2ஏல ஒரே யூனிட்டா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் இந்தியா ஒரு டாபிக்கும், அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது வந்து யூனிட் 9 கீழ வந்துரும். ப்ரிலிம்ஸ்ல கம்பேர் பண்ணி சொல்றேன். யூனிட் 9ல வரும். இது வந்து யூனிட் 8ல வரும். அதோட யூனிட் 9 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியும் சேர்ந்து இதுக்குள்ளாரையே வந்துரும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யூனிட் 8 பிளஸ் வந்து யூனிட் 4 ரெண்டுமே வச்சுக்கோங்க. யூனிட் 4, 8 அடுத்து ஐஎன்எம் 7 ப்ரிலிம்ஸ்ல நம்ம 3 யூனிட்டா படிக்கக்கூடியது. இதெல்லாம் சேர்த்து வச்சு இது ஒரே யூனிட். அடுத்தது இந்த இடத்துல பார்க்கும்போது யூனிட் 9 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு வரதுனால அடுத்தது பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பாலிட்டின்னு ஒரு வேர்டு வந்தும்போது யூனிட் 5 பாலிட்டி. ஓகேங்களா? சோ இதெல்லாம் இதுக்கு கீழ வந்துரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மென்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நிச்சயமா புது டாபிக்கா தான் இருக்கும். ஆனா யூனிட் 1ஓட நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு கம்பேர் பண்ணிக்கலாம். யூனிட் 1ஓட கொஞ்சம் சிமிலரா இருக்கும். கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் அவ்வளவுதான். அடுத்தது தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்வைரன்மென்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட். இதெல்லாம் வந்து யூனிட் 3 ஜியோகிராஃபில ப்ரிலிம்ஸ் தான் நம்ம படிப்போம். ஓகேங்களா? இது மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கையும் படிச்சீங்கன்னா நம்மளோட இதுதான் சக்சஸ். தேங்க் யூ சோ மச்.